அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. ரோமை திருச்சபையின் முதல் மறைசாட்சிகள் முதல் நூற்றாண்டிலிருந்து 4ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை கிறிஸ்தவர்கள் ரோமை பேரரசில் அதிகம் துன்புறுத்தப்பட்டனர், கொல்லப்பட்டனர், சிலுவையில் அறையப்பட்டனர், கல்லால் எறியப்பட்டனர், எண்ணெயில் போடப்பட்டனர், தலை வெட்டப்பட்டனர், ஈட்டியால் குத்தப்பட்டனர், கொடிய மிருகங்களுக்கு இரையாக்கப்பட்டனர், விஷம் கொடுக்கப்பட்டனர், மறைசாட்சிகளாக முடிசூட்டப்பட்டார்கள். ஸ்தேவான் முதல் வேத சாட்சியாக கல்லால் எறியப்பட்டு சாகடிக்கப்பட்டார். அப்பொழுது முழந்தாட்படியிட்டு, ஆண்டவரே, இப்பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதீர் என்று சொல்லி உயிர் விட்டார். யாக்கோப்பு வாளால் வெட்டப்பட்டு உயிர் கொடுத்தார். யோவானை தவிர அனைத்து திருத்தூதர்களும் மறைசாட்சியாக கொல்லப்பட்டே உயிர் துறந்தனர். ரோம் நகர் தீப்பற்றி எரிந்த பொழுது நீரோ மன்னன் தீப்பிழம்புகளை கண்டு கழித்தான். அவன் தீயை வளர்த்திருப்பானோ என்று கருதப்பட்ட பொழுது அவன் கிறிஸ்தவர்களை இதற்காரணம் என திசை திருப்பி விட்டான். கிறிஸ்தவர்களை பெரிய நந்தவனத்தில் ஒன்று கூட்டி கொடிய விலங்குகளுக்கு இரையாக்கினான். தார் ஊற்றி கொன்றான், சிலுவையில் அறைந்து கொன்றான், இன்னும் பல்வேறு கொடுமைகளால் கிறிஸ்தவர்களை வதைத்து கொன்றான். ஆண்டவருக்காக, திரு அவைக்காக தன் இன்னுயிரை கொடுத்தார்கள். உங்களுடைய மாபெரும் தியாகத்தை எண்ணி மகிழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.